சிங்கப்பூர் ஸ்ரீ வடபத்ரா காளியம்மன் கோயிலுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மோப்பு தோற்றம் மற்றும் நுழைவாயில். நுழைவாயில் வழியாக நேராக உள்ளே போயிட்டு விநாயகரை கும்பிட்டு முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காளியம்மன் கோயிலுக்கிட்ட சாமி கும்பிட போனேன். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பூஜை பண்ணுறதுக்காண்டி சாம்பிராணி புகை போட்டு அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 6 to 6:30 கண்டிப்பாக சிங்கப்பூரில் எல்லா கோயிலுமே பூஜை நடக்கும். என்ன தான் நம்ம அர்ச்சனை ஆராதனை பண்ணாலும் இந்த பூஜையில் கடந்துக்கிறது வந்து ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லது, நமக்கு எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் தான். ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த வடபத்ர காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அந்த காளியம்மனை தேடி போய் கும்பிட்டுட்டு வந்தேன். இந்த காளியம்மன் கோவிலில் காளியம்மன் மட்டும் இல்லாமல் முருகர், விநாயகர், சிவன், ஐயப்பன் போன்ற நிறைய தெய்வங்கள் இருக்குது. முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த பூஜையிலையும் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு டைம் லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த தெய்வத்தை போய்ட்டு தரிசனம் பண்ணி